முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கும் திட்டம் விரிவாக்கம். பரமக்குடியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுந்தரராஜ பெருமாள் கோயில்ல நடிகர் யோகி பாபு அவர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. யோகி பாபு அவர்கள் நடிச்சிட்டு வரக்கூடிய புது திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ராமநாதபுரம் மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல நடந்துட்டு வருது. இந்த சூழல தான் படப்பிடிப்பை முடிச்சிட்டு பரமக்குடியில இருக்கக்கூடிய ஹோட்டல்ல அவரு தங்கி இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயிலான சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அங்க அவர் போயிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டதா கூறப்படுது. நெய் தீபம் ஏற்றி வச்சு சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து கோயில் வாசல்ல இருந்த பசுமாட்டுக்கு வாழைப்பழத்தையும் கொடுத்திருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் அவரு படப்பிடிப்புக்காக போறாரோ அங்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு சாமி தரிசனத்தை செஞ்சுட்டு வருது இவரு வழக்கமா வச்சிருக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. அந்த வகையில தான் பரமக்குடியில இவர் தங்கியிருந்த சூழல்ல அங்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இவரு சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5 வகுப்பு மாணவர்களுக்கும் திட்டம் விரிவாக்கம்.